எவ்வளோ அழகாக அவன் வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு கிளம்பி போகிறான்னு பாருங்கள். அந்த பேக்கு வந்து அவனோட ஸ்கூல் பேக்கு. அதில் உள்ள புக் எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டுட்டு அவனுக்கு தேவையான துணிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டான். சித்தி வீட்டுக்கு கிளம்புறதா அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லணுன்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய் சொன்னோம். எங்கள் அம்மா வந்து 1 வாரம் இருந்தால் போதும், திரும்பி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மற்ற பிள்ளைங்கள மாதிரி தாத்தா அப்படின்லாம் கூப்பிட மாட்டான். தலைவரே, மாஸ்டர் அப்படி இப்படின்னு தான் கூப்பிட்டு நல்லா கலாய்ப்பான். அதே மாதிரி எங்கள் அப்பாவும் கலாய்ப்பாங்க. அவன் வந்து எங்கள் அப்பாட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவான் பார்த்துக்கோங்க. ஆனால் போய் சொல்லும் போது எங்கள் அப்பா இல்லை, மார்க்கெட்டு போயிட்டாங்க. மோஸ்ட்லி எங்கள் அப்பாவை வந்து அவன் வந்து தலைவரேன்னு தான் கூப்பிடுவான், இல்லைனா மாஸ்டர்னு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு நான் டயாலிசிஸ் ஸ்கூலில் போனதுக்கப்புறம் அவனை போய் என் தங்கச்சி வீட்டில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பி வந்தாச்சு மக்களே வீட்டுக்கு. இன்றைக்கி தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து 1 வாரம் சேல்ரி வாங்கிட்டு வந்தாங்க. பெட்ரோல் காசு வந்து டெய்லியும் வாங்கிடுவாங்க. அது போக 2000 ரூபா கையில் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு தான் நாங்கள் வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, மெடிசினு, சாப்பாடு எல்லாமே இதில் தான் நாங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு கலைஞர் காசு 1000 ரூபா வரும் பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து காலையில் ரசம் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. ரசமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும். நான் வந்து சாப்பாடும் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன். பொண்ணுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல், காலிஃப்ளவர், ரசம் போட்டு பிணைஞ்சி காலையில் வந்து லஞ்சு கொடுத்து விட்டேன். நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக சாதம், ரசம் ஊற்றி வெண்டைக்காய் பொரியலை வச்சு சாப்பிட்டுட்டேன் மக்களே. இப்படி தான் போகுது இன்றைக்கி காலையில் ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏன்னா என் பையன் இருந்தால் பக்கத்தில் இருந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மிஸ் பண்ணுறத விட என் ஹஸ்பண்ட் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க.